வணக்கம் மக்களே, வாங்க இன்றைக்கி ஒரு சிக்கன் மசாலா செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது 10 நிமிஷம் தான் அதுக்கு தேவைப்படும். அதிகமான ஒரு மசாலா எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது ஆர்எஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம், மீடியம்லாகவே இருக்கட்டும். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு வாசனைக்கு கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போது நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு 3 விசில் நம்ம மூடி போட்டு வச்சு 3 விசில் வச்சு எடுக்கலாம். ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். 3 விசிலே சரியாக இருக்கும். சிம்மில் 3 விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 3 விசில் வந்துச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம திக்கான கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு வாசனைக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சுவையான சிக்கன் மசாலா ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தை செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டும் லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.